அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வர, அந்த வகையில் நவம்பர் 20 முதல் டிசம்பர் 20, 2025 மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நெருங்கிய கூட்டாளிகளிடம் சரண்டர் அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன். மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். நெருங்கிய கூட்டாளிகளிடம் சரண்டர். இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம். நெருங்கியவர்கள்ட்ட பகைச்சிக்க கூடாது, கூட்டாளிகளை பகைத்து கொள்ளக்கூடாது, அவங்களால தான் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் இந்த மாதம் நெகட்டிவான பலன்களாக இருக்கிறதால தான் சரண்டர் ஆகிடணும் அப்படிங்கிற. ஏன் அது மாதிரி நெகட்டிவ் இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இல்லை. பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அது சுமார் தேவையில்லாத பயம், நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று நடக்கிறது, இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாராத கெட்டவைகள் நடக்கும். எதிர்பாராதது நடந்தாலே அது பயத்தை தானே ஏற்படுத்தும். நன்மையாக இருந்தால் அப்பயும் ஒரு ப்ரெஷர் ஏறும். பாசிட்டிவாக இருந்தாலும் இப்படி நான் நினைக்கல, இந்த மாதிரி கிடைச்சிச்சா நான் அதை எப்படி சரி பண்ணுறது, காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பதட்டம் வரும். ஆனால் இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா மேஜர் கோள்களான இந்த சனி பகவான், ராகு, குரு இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. இந்த கேதுவும் சரியாக இல்லை. மேஜர் கோள்கள் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. அண்ட் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். ஆட்சியாக இருந்தாலும் அவர் அஸ்தங்கதமாயிருக்கார். பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட சரண்டர் ஆகிக்கணும். அதனால தான் நெருங்கிய கூட்டாளிகளிடம் சரண்டர்ன்னு இருக்கேன். யாருக்கிட்டையும் பகை விரோதம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 27/11/2025 வரைக்கும் அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ எதிராளிகள் சூழல் வலுக்கும். அங்கே போய் முரண்பாடு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக உங்கள் லக்னாதிபதி செவ்வாயாக வருவதால் உங்களை அறியாமல் கோபம் வரும், அந்த மோடு முட்டித்தனம் வரும். பட்டுன்னு பேசிடுவீங்க, வெட்டுக்குன்னு திட்டி விடுவீங்க, அடிச்சு விடுவீங்க, அந்த மாதிரி தன்மை வரும். இந்த சுக்கிரன் 27/11/2025 அன்று துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு, அதாவது 8ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ 7ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்கிறப்ப முறிவு பிரிவு ஏற்படும். மற்றவங்க கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகும். அதனால தான் நெருங்கிய கூட்டாளிகளிடம் சரண்டர் இருக்கேன். அண்டு புதனும் உங்களுக்கு அப்படி ஒரு தைரியத்தை, முயற்சிகளில் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியவன் 8ல் போய் மறைகிறான். அது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். மறைந்த புதன் நிறைந்த பலன்கிறது உங்களுக்கு தான். ஆனால் மெடிடேட் பண்ணிக்கணும். அவனை நம்பவும் முடியாது. ஏன்னா அந்த புதன் 24/11/2025 அன்று வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் விருச்சிகத்திலிருந்து மீண்டும் துலாத்திற்கு வருவார். அப்போ 6ஆம் இடத்ததிபதி 7ல் மேட்டர் ஆஃப் 7 டேஸ்லேயே இந்த விபரீத ராஜயோகம் மாறிடும். பகை விரோதம், சூழல்கள் ஒத்து வராதது, கெட்ட சூழல், கண்டங்கள், பிரச்சனைகள், பகை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் அஸ்தங்கத நிவர்த்தி 27/11 ஆகிறார். வக்ர நிவர்த்திங்கிறது 30/11. ஸோ இப்படி அதிலெல்லாம் ஒரு தெளிவற்ற மனப்போக்கு இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை குறைவு. திடீர்னு நல்லா இருப்பீங்க, திடீர்னு ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சரியில்லை. அப்போ இது மாதிரி ஒரு மனநிலை, ஒரு தைரியமற்ற, ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறப்ப, ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறப்ப, கூட இருக்கிற நெருங்கியவர்களை பகைத்து கொள்ளலாமா? அதனால தான் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகணும்ன்ட்டு. நெருங்கிய கூட்டாளிகளிடம் சரண்டர்னு. குரு பகவானும் உங்களுக்கு 9க்குரியவன். அவனும் ஒழுங்கா இல்லை. அவர் உச்ச வக்ரம் நீச்ச பலன்னு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக உச்சம் பெற்று போயிருக்கார். அந்த குருவும் பார்த்தீங்கன்னாக்கா 5/12/2025 அன்று வக்ரகதியிலேயே ரிவர்ஸில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார்.
3ஆம் இடத்துல இருக்கிறது, 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவா நல்லது பண்ணாது. அவனும் வக்ரம் பெற்று போயிருக்கான். முயற்சிகளில் ஒரு பிரச்சனைகள் ரொம்ப பெருமையா, மரியாதையா இருக்கும்னு நெனச்சு செய்யறது அசிங்கமா அவமரியாதைய ஏற்படுத்திரும். பெரிய அளவுக்கு வெட்டி அலைச்சல், வீண் விரயத்தை ஏற்படுத்திரும். அவன் அப்படி ஒரு 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 வீக்கா ஃபீல் பண்ற மாரி, தூக்கம் கெடுற மாரி இந்த குரு பகவானும் செய்கிறார். அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா, 28/11/2025 அன்று ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப, இப்ப 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்று போயிருக்கிறப்போ ஓரளவு நல்லது. எப்படி நல்லது அப்படின்னு சொல்றேன்னா, அது விரயச்சனியாக தான் இருக்கிற விரயத்தை தான் கொடுக்க போறார். ஆனா இந்த இது ரொம்ப விரயமாகும்னு நினைப்பீங்க, அது விரயமாகாது. கேஷுவலா செய்யறது கொஞ்சம் விரயம் வரும். இப்படி மாறி நடக்கும். அது ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதுல அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் பாருங்க. 28 ஒரு 8 நாள் சென்று வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். அந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு கவனமாக இருக்கணும். உங்க செலவுகள் கட்டுக்குள் வைத்து கொள்ளணும். ரொம்ப பேச்சிலையும் ஒரு கவனம். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி 8ல மறைகிறார். அண்டு பாதகாதிபதியான மாரகாதிபதி 8ல மறைகிறார். பாதகாதிபதி 12ல மறைகிறார். ஸோ அந்த காசு, பணம் அதை செலவு பண்றது எப்படி பண்றீங்களோ அதுபடிதான் பேச்சும். அளவோட பேசிக்கணும். பெரிய அளவுக்கு பாதகத்தை வரவழைச்சிக்க கூடாது. செயல்பாட்டிலையும் ரொம்ப நிதானத்தை நெருங்கியவர்களிடம் கேட்டுக்கொண்டு அவங்க ஒத்துழைப்போடு செய்யறப்ப ஓரளவு திருப்தி இருக்கும். இல்லாட்டி வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக மாறும். பெரிய அளவுக்கு சந்தோஷம் இந்த மாதம் இல்லை. ஏன்னா இந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா 5ல இருந்து அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். பயங்கர ஆராய்ச்சியை கொடுப்பார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லது. இல்லாட்டி ஒரு ஞான கிறுக்கனாக மாறுவீங்க. இந்த ராகுவும் 11ஆம் இடம் இருக்கிறது சிறப்பு தான். நீங்க நெருங்கியவர்களிடம், கூட்டாளிகளிடம் சரண்டர் ஆயிருந்தா தான் ஒரு தெளிவை கொடுப்பாங்க. ஏன்னா புதிய நபர்கள், புதிய வாய்ப்புகள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு சில இதெல்லாம் செஞ்சு இப்படி லாபம் பார்ப்போம்னு செய்கிறவங்கெல்லாம் இந்த நெருங்கியவர்கள், அந்த கூட்டாளிகள், நெருங்கிய கூட்டாளிகளிடம் கேட்டுக்கணும். அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கணும். உங்களுக்கு இதுதான் சரின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சிங்கன்னா இந்த ராகு லாபத்தை கொடுக்குற மாதிரி பாதகத்தையும் கொடுத்து விட்டுருவார். அதை சமாளிக்க முடியாது. வந்த லாபம் அப்படியே தேவையில்லாத செலவுகளுக்கு போகிற மாதிரி ஆகும். இந்த மாதம் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடம் வலுக்குது. 8ஆம் இடத்துல 5 கோள்கள். அதாவது உங்கள் லக்னாதிபதி 8ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அதே செவ்வாய் 8லேயே ஆட்சி. அப்போ இனம் புரியாத எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இல்லைங்க, நீங்கள் நடத்தி விடுவீங்க. செய்யக்கூடாதுன்னு நினச்சா செஞ்சு விட்டாம்பீங்க. அண்டு 5 கூடையவன் 8ல் இது பண்ணுறதால பயம் ஏற்படும். மாற்றி மாற்றி செய்யறது இதெல்லாம் நடக்கும். அண்டு சந்திரன் 4 கூடையவன் 8ல் இருக்கிறப்ப உடல் உபாதைகள், பிரச்சனைகள், உடல்ல ஏதாவது பெருசா ஏதாவது வியாதி இருக்குமோ அப்படின்லாம் ஒரு குழப்பம். அண்டு 3 6 கூடையவன் அந்த புதன் மறையிறது. அவன் திரும்ப அந்த விருச்சிகத்திலிருந்து அந்த அப்படியே மாறி அது அஸ்தங்கதம் திரும்ப ஒரு ரிவர்ஸு இப்படி 2 வேலை பார்ப்பார். அவர் 7ஆம் இடத்துக்கு வேலை பார்க்குறாரா, 8ஆம் இடம் 2த்துக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பார். அதனால கண்டிப்பாக மற்றவங்க சூழல்கிட்ட ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் தான் அந்த புதன் பெருசா கெடுக்க மாட்டார். கிட்டத்தட்ட 5 கோள்கள் 8க்கு வேலை பார்க்குது. இந்த புதனும் அப்படி வேலை பார்க்கும். இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். திடீர்னு காலி பண்ணி விடும். அதனால சரண்டர் ஆகிக்கங்க. உங்கள் மூளை சரி இருக்காது. ப்ராப்பராக வேலை செய்யாது. 5 புத்திக்குரியவன் மறைகிறான். அதனால தப்பாக முயற்சி பண்ணுறது, தப்பாக முடிவெடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு அதே பொதுவிலேயே சொல்லுவாங்கல்லங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. பொதுவாகவே நீங்கள் இயற்கை நேச்சரே வெடுக்குன்னு இது பண்ணக்கூடிய ஆளுங்க. மூளை வேலை செய்யாது. பெரியவங்க மதிக்கிறவங்க சொல்லிட்டு அப்படியே செய்வீங்க. அதில் நியாய தர்மம்லாம் தெரியாது. எதையும் யோசிக்கவும் மாட்டீங்க. உடனே களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஆளுங்க. ஆக நெருங்கியவர்களிடம், நெருங்கிய கூட்டாளியிடம் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களை தான் நெருங்கிய கூட்டாளிகளை வச்சுருப்பீங்க. அவங்க நல்ல விதமாக ஆலோசனை கொடுத்து தப்பிக்க வச்சுருவாங்க. ஒருவேளை தசாபுத்திப்படி, ஜாதக அமைப்புப்படி கெட்டவர்களாக நீங்கள் இருக்கீங்க, மூடுமுட்டியா, டென்ஷனா, ரவுடியாக இருக்கீங்கன்னா அந்த கெட்டவர்கள் தான் கூட இருப்பாங்க. அவங்கள இணைச்சிக்கிறப்ப தான் பெரிய கெடுதல் வராமல் தப்பிக்க முடியும்.
ஆக நெருங்கிய கூட்டாளியிடம் சரண்டருங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்பதான் ஒரு தெளிவு இருக்கும். அந்த கேதுவும் அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார். அண்டு சனி பகவானும் பெரிய அளவுக்கு விரயம், நிம்மதி, சந்தோஷத்தை கெடுக்காதபடி இருப்பார். அந்த செலவுகளை, விரயத்தை ஒரு சுப விரயமாக மாத்திக்குவீங்க. பெரிய பாதகம் வரக்கூடிய செலவுகளை பண்ணிட மாட்டீங்க. இந்த செலவை சமாளிக்கிறதே கஷ்டம். பல வருடங்களுக்கு எப்படி இதை இஎம்ஐ கட்ட போகிறேன், இல்லை இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்லாம் ஒரு ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்காதபடி பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாலே கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த 9ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துக்கு வர்றப்ப அந்த குரு பகவான் இந்த வக்ர குரு பயிற்சி 5/12/2025 அன்று கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு வர்றப்ப உங்கள் மெடிடேஷன் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு 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 சந்தோஷம், ஒரு நிறைவு அதெல்லாம் கிடைக்கும். எப்பா நல்ல வேலைன்னு. ஏன்னா பெரிய இதுலேருந்து, அதாவது பெருசாக நன்மை கிடைக்கிறத விடங்க, பெரிய தீமை, பிரச்சனைகள், பாதகத்திலேருந்து விடுபட்டாலே ஒரு நிம்மதி, சந்தோஷம் வரும்ல, அது உங்களுக்கு கிடைக்கும். ஆக பொதுவாக இந்த மாதம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை தான் மேஜர் கோள்கள் கொடுக்குது. யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களும் கெட்டு போயிருக்கிறார்கள். கொஞ்சம் கவனம் தேவை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.